வந்து ரிட்டர்ன் வரும்போது ராமர் என்ன பண்ணுறாருனா, ஏற்கனவே தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சீதைக்கு வந்து துரோகம் பண்ண முடியாது, சீதைக்கு உண்மையாக இருக்கணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, தன்னை வந்து ஒரு முதியவனான ஒரு தோற்றத்தில் ஒரு வேஷம் போட்டு வைஷ்ணவ மாதேவிக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது, நீ என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவ மாதேவிகிட்ட கேட்குறாரு. வைஷ்ணவ மாதேவி என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு இளமையான பொண்ணு, அழகான பொண்ணு, நம்ம எதுக்கு இந்த ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணிக்கணும், இவனை நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மறுத்துடுறாங்க. நான் எதுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும், நான் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவங்களுடைய விருப்பத்துக்கு மறுப்பு தெரிவித்த உடனே ராமர் வந்து தன்னுடைய இயல்பான பழைய தோற்றத்துக்கு ஒரிஜினல் கெட்டப்புக்கு வந்துடுறாரு. ஸோ வந்தவுடனே இந்த மாதிரி நான் வருவேன், திருப்பி வந்து உன்கிட்ட கேட்பேன், உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்பேன், அப்போ வந்து உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் சொன்னேன், ஆனால் நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், அதனால் வந்து கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வைஷ்ணவ தேவிக்கு வந்து அது ஃபேராக இல்லை, அந்த இது வந்து ஒரு ட்ரிக் ப்ளே பண்ண மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு ஃபேர் ப்ளேவாக அவங்க பார்க்கல. ஸோ அப்படின்னோடனே ராமருக்கும் ஓகே நம்ம கொஞ்சம் ட்ரிக் பண்ணிட்டோம் அப்படின்றத உணர்ந்து புரிஞ்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஜென்மத்தில் நான் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், சீதையை பண்ணிட்டேன், அதனால் ஒன்றை வந்து இந்த ஜென்மத்தில் என்னால் கல்யாணம் பண்ண முடியுது, இருந்தாலும் நீ என் மேலே வச்சுருக்கிற அன்புக்காகவும் காதலுக்காகவும் பக்திக்காகவும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் இந்த ஜென்மத்தில் கிடையாது, அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நீ வந்து இந்த மலையில் போய் இங்கே இரு அப்படின்ற மாதிரியாக வந்து சொல்கிறாங்க. உடனே வைஷ்ணவ மாதேவியும் சரின்னு சொல்லி அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த ஆசைக்காக காத்திருக்கிறதாக சொல்லி, இதோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஜம்முவில் இருக்கிற இந்த கட்ராவில் இருக்கிற இந்த மலை, அதாவது 14 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற இந்த மலையில் வந்து அவங்க ஏறி உட்காந்து, அதுலேயும் எங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு சின்ன குகை, அந்த குகையில் தான் வந்து அவங்க உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போது ராமருடைய அந்த யுகத்திலேருந்து ஏன் இப்போ வரைக்குமே வந்து ராமருக்காக காத்துக்கிட்டு தவம் பண்ணிகிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஜென்மத்தில் ராமர் வருவார், அவர் நம்மளை வந்து திருமணம் செஞ்சுக்குவார், நம்ம அவருடைய மனைவி ஆகிடலாம், அவர் நம்ம கணவர் ஆகிடுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் அவங்க இப்போவும் வந்து அந்த குகைக்குள்ளே இருந்து தியானம் பண்ணிக்கிட்டு ராமரை நினச்சி தவம் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பொண்ணுடைய காதல், இந்த அளவுக்கு ஒரு தவம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த நார்த் இந்தியன் மக்கள்ஸுக்கு இந்த கட்ராவில் இருக்க வைஷ்ணவ தேவின்னா அவ்வளோ ஒரு டாப் ப்ரியாரிட்டி. எப்படி நமக்கு வந்து திருப்பதி பெருமாள் எப்படியோ அது மாதிரியாக இவங்களுக்கு இங்கே வைஷ்ணவ தேவி அப்படின்றது. ஸோ அது வந்து உள்ளே போனால் ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும், ரொம்ப கூலிங்கான குகை, குளிரும்